Hello guys, welcome to TN Jobs Tamil. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா கேன்டீன் அட்டண்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதனோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். இந்த எக்ஸாமை வந்துட்டு எங்கே எழுத முடியும் அப்படின்னா சென்னையில் தான் எழுத முடியும். அண்ட் ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்ன இது கொடுத்துருக்கீங்களோ அதனோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸு, அதாவது குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. பட் மெயினாக எக்ஸாம் வந்துட்டு சென்னையில் தான் நடக்கும். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 7/9/2024 7/9/2024 தான் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஸோ வாங்க ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோடைய பேர் வந்துட்டு குரூப் சி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டோடைய நேம் என்ன அப்படின்னா கேன்டீன் அட்டண்டண்ட். ஓகேங்களா? கேன்டீன் அட்டண்டண்ட். இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 25 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுலேயும் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 13 வேக்கன்சி, ஓபிசிக்கு 6 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 2 வேக்கன்சி, எஸ்சி எஸ்டி அதுவும் 3 வேக்கன்சி அண்டு 1 வேக்கன்சி. ஓகேங்களா? இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பிடபிள்யூபிடி வேக்கன்சியும் இருக்குது. இந்த பிடபிள்யூபிடி வேக்கன்சி வந்துட்டு என்னென்னா 40%, அதாவது கேண்டிடேட்ஸ் வித் 40% ஆர் மோர் டிசபிலிட்டி இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆர் எலிஜிபிள் டு ரெக்ரூட்டட் அண்டர் பிடபிள்யூபிடி. அதாவது 40%க்கு மேலே உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை பிடபிள்யூபிடியாக கன்சிடர் பண்ணி அந்த ஒரு வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா. ஓகே, இதனோட பே ஸ்கேல் சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேல்ரி 18,000. பே ஸ்கேல் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு 56,000 கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு 56,000 கிட்ட கிடைக்கும். ஸோ பே ஸ்கேல்னால் வந்துட்டு இது மட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில அலைன்மெண்ட்லாம் போக உங்களுக்கு சேல்ரி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே போதும். ஓகேங்களா? அண்டு வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? 40 வருஷம் வரைக்கும் நீங்கள், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் அப் டு 40 இயர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ வந்துட்டு அப்ளை பண்ணணும், அதாவது 8/9/2024 22/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அதுதான். லாஸ்ட் டேட் அதாவது 22/9/2024 நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு முடிச்சிருக்கணும் த்ரூ ஆன்லைன். இப்போது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரிட்டன் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா 1/10/2024 அன்றைக்கி ரிட்டன் எக்ஸாம் வரும். ஹால் டிக்கெட் வந்துட்டு அந்த ஷார்ட் லிஸ்டட் மட்டும் 1/10/2024. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லிஸ்ட் வந்துட்டு 1/10/2024 வரும். அதுலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடச்சிரும். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிளேஸ் அண்ட் டேட் என்னென்னா சென்னை. என்னைக்கு அப்படின்னா 6/10/2024 அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ன எக்ஸாம்? ரிட்டன் எக்ஸாம். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடியாக இருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் ஹூ ஹேவ் ரெண்டட் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் சர்வீஸாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. இதில் பாருங்கள், சின்னதாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இஸ் நாட் அட்மிசிபிள் டு சன்ஸ், டாட்டர்ஸ் அண்டு டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு, அவங்களோட சன்ஸ், டாட்டர்ஸ், டிபெண்டன்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் 10th முடித்தா போதும். அது வந்து எந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னா 22/9/2024 உங்களுக்கு உங்கள் கையில் 10th சர்டிஃபிகேட் முடித்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருந்தாவே நீங்கள் அப்ளிகபிள். அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு கிடையாது. தட் இஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீ.
இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது https://tnincometax.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதாவது கேன்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் சிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் அப்ளிகேஷன் வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்ளிகேஷன் வீடியோ வந்துட்டு போடுறேன். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் சம் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட 10th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேஸ்ட், ஓகேங்களா. அண்டு வேறு என்ன அப்படின்னா சப்போஸ் எக்ஸ்-சர்வீஸ் மேன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிடபிள்யூபிடியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்களோட ஃபுல் நேம் இருக்கணும் அண்டு டேட் இருக்கணும், என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டோடு இருக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர், ஓகேங்களா, அந்த ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்துட்டு இருக்கணும். வேலிடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது அது எந்த ஐடியானா இருக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, இல்லை எனி அதர் ஃபோட்டோ பியரிங் ஐடி கார்டு. உங்களோட ஃபோட்டோ இருக்கிற ஒரு வேலிடான ஐடி கார்டு வச்சுருந்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா, லாஸ்ட் டேட்டு சொல்லிட்டேன், 22/9/2024. ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு 2 ஸ்டேஜில் இருக்கும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ, ஓகேவா, இன்டர்வியூ போகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு அறிவு இருக்கா, இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜாப் தான். சிலபஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 4 செக்ஷன்ஸில் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் வந்துட்டு 25 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே வந்துட்டு 25 கொஷின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்துட்டு 25 கொஷின்ஸ், இங்கிலீஷ் வந்துட்டு எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கும் 25 கொஷின்ஸ். டோட்டலி 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க். ஓகேங்களா, ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்துட்டு 3 மார்க். சப்போஸ் ஒரு கொஷின் வந்துட்டு நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க, அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு தப்பு அப்படின்னா நீங்கள் 1 மார்க் வந்துட்டு லாஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. இதில் வந்துட்டு டீட்டெயில்டு சிலபஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் வந்துடும் 1/10 அதுலேருந்து 5/10க்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் எப்போ எழுதுவீங்க அப்படின்னா 6/10/2024 அன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், டோட்டலாக 2 மணி நேரம் தான் எக்ஸாம். இடம் தெரியும், சென்னை. அது என்ன இடம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடம். ஸோ இதெல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிவி, அப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு, தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.